மூன்று சக்திகள், ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி என்ற மூன்று சக்திகள் யார்கிட்ட இருக்குதுன்னா ஆண்களாகிய எங்ககிட்ட கிடையாது, பெண்களாகிய உங்ககிட்ட தான் இருக்கு. மூணு சக்தி. அதனால் ஆக்கும் சக்தினா பெண்கள் இல்லைன்னா உலகமே இல்லை. குழந்தை பிறகுது, இது அன்பான கணவனே இந்த நீ வச்சு இதை காப்பாற்று பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை காப்பாற்றுற சக்தியும் அவங்களுக்கு தான் இருக்குது, பெண்களுக்கு, தாய்க்கு. அதே மாதிரி எங்கே தீமை நடந்தாலும் அதை திரிசூலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரிசூலத்தை கொண்டு அழிக்கிற சக்தி யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? சொல்லுங்க, எங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. பெண்களுக்கான பெண்களுக்கு தான் இருக்குது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சாயந்தரம் காலையிலேருந்து இந்த டாஸ்மாக்குன்னு சொல்கிறாங்களே, அது எப்போ திறப்பாங்கன்னு நாங்கள் காத்துன்னு கிடக்கிறோம். எப்போ திறப்பாங்கன்னு காத்துங்க. திறந்துட்டான். ஆண்கள் இப்படியா ஆனாங்க, அவங்களும் ஆகலை, ஆக்கப்பட்டார். இப்போ புகழேந்தி அவர் தான் கட்சியினுடைய இந்த மாவட்டத்துடைய தலைவர். நம்ம எல்லாம் வரவேற்றார். ஓய்வுன்னா ஒன்றுமே தெரியவே தெரியாது, ஓய்வே கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பேசி அமர்ந்திருக்கின்ற ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மன், சட்டமன்ற உறுப்பினர், பக்கத்தில் இருக்கார தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், மாநில வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளர் வைத்தி, இப்படி லண்டன்லேருந்து இப்போ நேரம் ஏதாவது இறங்கியிருக்காரு அன்பழகன். எங்கே அந்த லண்டன் இருக்கியா? ஆமாம், பிரிட்டிஷ் ஏரியாவில் வந்தார். இப்படி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஒரு காலத்தில் அன்று ஒரு நாடு இருந்தது. அன்று ஒரு நாடு இருந்தது. அந்நாட்டில் இது இல்லை. எது இல்லை? குடி. அந்நாட்டில் குடி இல்லை. அண்ணா, அறிஞர் அண்ணா அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த சாராய கடையை திறந்து வச்சா கூடுதலாக கொஞ்சம் அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும். நோ 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 நோ, குஷ்டரோகினுடைய கையில் இருக்கிற வெண்ணெய் மாதிரி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். இதே மாதிரி ராஜாஜின்னு சொல்லி முதலமைச்சர், பெரிய அறிவாளி, அவர் என்ன சொல்லுவோம்னா மூதறிஞர். மூதறிஞர்னா அறிஞர்களுக்குள்ளே பெரிய அறிஞர் ராஜாஜி. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேலம், வடார்காடு மாவட்டம், ஆந்திரா எல்லாம் பூர்ண மது, ஒரு சொட்டு மது கிடையாது. ராஜாஜி. அதன் பிறகு ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர் வந்தார். 25 ஆண்டு காலம் குடினா என்னன்னு தெரியாத ஒரு தலைமுறை. எத்தனை வருஷமா சொல்லுங்க, எவ்வளோ பேசுங்க? 25 வருஷம் குடினா என்னன்னு தெரியாத மக்கள். அப்போ சொல்லுவாங்க, இந்த பனைமரத்துக்கு கீழே போய் நின்று பாலை குடித்தா கூட
தப்பாக போயிடும். அதனால பனைமரத்தின் கீழே கூட போக மாட்டோம். பனைமரத்தின் கீழே கூட போய் நிற்க மாட்டோம். ஏன்? இப்போ என்னமோ கள்ளி குடிக்கிறது வந்திருக்காம போகிறதுன்னு மற்றவங்க பேசிக்குவாங்கன்னு கொஞ்சம் தூரம் 20 அடி 30 அடி தூரத்தில் நிற்பான். பனைமரத்தின் கீழே கூட நிற்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நாடு இருந்தது. ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பேரறிஞர் அண்ணா இவரெல்லாம் தமிழ்நாட்டில் ஆளும்போது ஒரு சொட்டு மது கிடையாது. ஒரு சொட்டு மது கிடையாது. ஆமாம், பெரியார் அவர்கள் இந்த அவருக்கு சொந்தமான 500 தென்னை மரங்களை அவங்க சகோதரிகள் மனைவி எல்லாம் சேர்த்து வெட்டி வீழ்த்தினாங்க. ஏன்னா இந்த கல்லில் இருக்கிறாங்க பெரியார். அதனால தான் அவர் பெரியார்னு சொல்கிறோம். அதன் பிறகு கலைஞர் திமுக வந்து அவர் சாராய கடையை திறந்து உத்தரவு போடுறார். ராஜாஜி 94 வயசு. ராஜாஜி நான் சொன்னல மூதறிஞர். நல்ல மழை, கொட்டும் மழையில் கொடை பிடிச்சி 94 வயசு கலைஞர் வீட்டுக்கு போகிறார். கலைஞர் முதலமைச்சர். போய் வேணாங்க, இந்த தப்பை பண்ணாதீங்க, 25 ஒரு தலைமுறை குடின்னா என்னான்னு தெரியாமல் வளர்ந்துட்டாங்க, வேணாங்க இந்த தப்பை செய்யாதீங்கன்னு ராஜாஜி கேட்டார். யார்கிட்ட போய் கேட்டார்? சொல்லுங்க, பேசுங்க. கலைஞர்கிட்ட. எத்தனை வயசு அவருக்கு ராஜாஜிக்கு? அப்போ 94 வயசு. கொட்டும் மழையில் கொடை பிடிச்சின்னு போய் கேட்குறாரு. ஆனால் போய் கேட்டார். 3ஆம் நாள் கள்ளிக்கடை சாராய கடையை திறந்தார். யார் திறந்தது? சத்தமாக சொல்லுங்க. எந்த கட்சி? இந்த பாரதியார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கவிஞர், முண்டாசு கவிஞர்னு சொல்லுவாங்க அவர், பாரதியார். அவர் ஒரு பாட்டு பண்ணார். என்ன பாட்டு பண்ணார்? ஆலைகள் செய்வோம், ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம் அப்படின்னு அவர் பாடினார். அதை திமுககாரங்க தப்பாக புரிஞ்சுன்னு ஆலைகள் செய்வோம்னு பாரதியார் சாராய ஆலை செய்வோம்னு சொல்லிட்டாங்க. திமுககாரங்க ஓ பாரதியாரே சொல்லிட்டார். அப்புறம் தப்பா? நீ ஒரு ஆலயத்துக்கு சாராய ஆலை, நீ ஒரு சாராயத்துக்கு பீர் பிராண்டி உஸ்கி கிஸ்கி, அதுக்குள்ள ஒரு ஆளை நீ எடுத்துக்கோ. எல்லாருக்கும் இப்போ 8 பேருக்கு திமுக 8 பேர் வடிச்சுன்னே இருக்கிறாங்க. ராத்திரும் பகலுமா வடிக்கிறாங்க. என்னத்தை வடிக்கிறாங்க? சாராயத்தை வடிக்கிறாங்க. அது மாதிரி வடிஞ்சுனே இருக்குது. இங்கே நம்ம சொந்தம் என்ன பண்ணுறான்? காலையிலே காத்துக்கிறான். அவன் அடித்ததை குடிக்கிறதுக்கு குடிச்சிட்டு நேராக வருவான் வீட்டுக்கு. ஏண்டி இதை மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு கொண்டாடிக்கிட்ட அந்த சோத்தை எடுத்து அப்படியே அடிப்பான் செவத்துல. பொண்ணு பிள்ளைங்களாம், அப்பா அடிக்காதப்பா, தினம் அடிக்கிறியப்பா, அம்மாவை அடிக்காதப்பா, குடிக்காதப்பா, எட்டி உதைப்பான். அந்த குழந்தை போய் அங்கே விழும். இந்த நிலைமை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதனுடைய கொடுமையை கள்ளக்குறிச்சியில் என்ன ஊர்? கருணாபுரம். 60 பேர் 65 பேர் சாராயம் குடிச்சு, கள்ளச்சாராயம் குடிச்சு, எல்லாம் ஒரே சாராயம் தான். கள்ளச்சாராயம், நல்ல சாராயம், அந்த சாராயம், இந்த சாராயம், சீமை சரக்கு, அப்படி சீமையில் வந்த சரக்கு, வராத சரக்கு, எல்லாம் அவ்வளோ பேர் சத்தம். ஆமாம் இவங்க என்ன பண்ணாங்க? இந்த தாய்மார்களுக்கெல்லாம் சொல்கிறேன்,
இந்த சாராய பாட்டிலில் கீழே எழுதினாங்க, மது அதாவது சாராயம் உயிருக்கு கேடு, உயிருக்கே கேளம். அப்புறம் என்ன கேடுன்னு எழுதுனாங்கன்னா வீட்டுக்கு கேடு, வீட்டுக்கும் கேளம். அப்புறம் நாம் வாழறோமே இந்த நாடு, அதுக்கும் கேளம். இதை எழுதி விட்டுட்டு பாட்டிலில் நன்னா குடிங்கோ, என்ன சொன்னாங்க, நன்னா குடிங்கோ, நல்லா குடிங்கோ. ஏன்னா அதில் வர வருமானத்தை வச்சு தான் உங்களுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் டோக்கன் கொடுப்பாங்க. இப்போ முன்னால் அந்த காலத்தில் ஒருத்தர் தேர்தலில் நின்றார். காஞ்சிபுரம்னு ஒரு ஊர். அவர் ஒரு பஸ் ஓனர், நடேசபுரம் முதலியார். அவர் என்ன பண்ணார், வெத்தலை பாக்கில் பெருமாள் படத்தை வச்சு முதல் அப்போ தான் கொடுத்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஊரில் இந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் 1000 ஒரு தரம், 1500 2 தரம், 2000 3 தரம். 4வது யாராவது கேட்க போறீங்களா? கேட்பாங்க, வரும். இப்போ இந்த கூட்டத்துக்கு போனீங்கன்னா உனக்கு பணம் கிடையாது, போடா, அசிங்கமாக சொல்கிறோம் நம்ம பாட்டிங்க, போடா பையா, அந்த அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது மேடையில். நீ கொடுத்து இந்த படத்தை வச்சாடா, நான் அவ்வளோ நாளாக அந்த குழந்தைகளை படிக்க வச்சேன், என் பேரன் பேத்திகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பாட்டி சொல்லுது. கூட்டத்துக்கு போகக்கூடாதாமே. அதனால நீங்கள் நல்லா வாழணும், உங்கள் பிள்ளைங்க படிக்கணும், உங்கள் பேரன் பேத்திகள் நல்லா படிக்கணும். படிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம், பாடுபடுறோம். எனக்கு 86 வயசு வரப்போகுது. 85 முடிஞ்சு 86, இந்த மாதம் 25ஆம் தேதி 86. 45 வருஷமாக உங்களுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். இப்போ தலைவர் சொன்னாங்க, மகாத்மா காந்தி தான் எந்த வேலைக்கு போகணும், எந்த பதவியும் கிடையாது. அது மாதிரி தான் நான் இருக்கேன். 90,000 கிராமங்களுக்கு நான் போயிருக்கிறேன். 90,000 கிராமங்கள் என் கால் பட்டு போகும்போது, அப்போ அந்த காலத்தில் பெண்கள் ஆலத்தி எடுப்பாங்க, ₹1 நாணயம் அப்போ அதில் போடுவாங்க. எனக்கு அப்போ கொடுப்பாங்க ₹1 நாணயம். இன்னைக்கு பார்த்தா ஐயோ, இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, நான் தாய்மார்களுக்கு கூட சொல்கிறேன், திமுக தொடக்க காலம். அப்போது அந்த காலத்தில் அவங்க எம்எல்ஏலாம் இல்லை. முதல்ல ஒரு 15 எம்எல்ஏ, அப்புறம் ஒரு 50 எம்எல்ஏ, அப்புறமா ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் திமுக பேசுவாங்க, தலைவர் ஒருத்தர் பேசுவார். 2-3 பேர் என்ன பண்ணால் துண்டு எடுத்துக்கின்னு போய் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கள்ட்டலாம் துண்டு எடுத்துகிட்டு போய் காலெலாம் போடுங்க, அரையெல்லாம் போடுங்க, ஓரெல்லாம் போடுங்க. அப்போ காலெல்லாம் அரையெல்லாம் ஓரலாம் ₹1 துண்டில் போடுவாங்க. இந்த துண்டில் 3 பேர் வாங்கி வந்து இப்படி உட்காந்துக்குவாங்க கீழே. எண்ணி ₹29.08 அப்படி சொல்லுவோம். அந்த கூட்ட செலவு கூட போக ₹20. இப்போ வந்து ₹20னா 20C. 20C என்னப்பா வைத்தி? 20Cனா என்னன்னா 20 கோடி. ஏன் தாய்மார்கள் எவ்வளோ வயதோ இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க சொல்ல தெரியுமா? ஏன்னா தெருக்கோடி தான் பார்த்துருக்குறேன். நான் செத்தன்னா யார் அது பாட்டி சொல்ல, நான் செத்தன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கோடி எடுத்து அது போடுவாங்க. இப்போ என்னமோ சிசிங்கிறான்,
கோடி லட்சம் போய் கோடி. அப்போ சொல்லுவாங்க இவன் லட்சாதிபதி. இப்போ லட்சாதிபதினு சொன்ன லட்சாதிபதி அவன் பேர் கோடீஸ்வரன். கோடியாக வச்சுக்கணும். எத்தனை கோடி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இல்லை, அவங்ககிட்ட ஒரு 1000 கோடி. எவ்வளோ கோடி? 1000 கோடி. இப்போ இதெல்லாம் எங்க? வயலில் இறங்கி நாற்று விட்டு அந்த நாற்றை பறித்து நடவு நட்டு களை எடுத்து பிறகு அது அந்த நெல் இப்படி கொலை சாயும், அழகாக சாயும். அதை கொலை சாய்ஞ்ச நெல்லை கிளி கொத்தும். கிளி அந்த நெல்லை அறுத்து பெரிய கட்டா கட்டி பெண்கள் தலையில் வச்சு கழுத்துப்பட்டுக்கு கொண்டு போய் அடித்து ஆம்பளை அடிப்பான். இப்போ அரியாக எடுத்து கொடுப்பாங்க, அடிப்பாங்க. அப்புறம் தூத்துவாங்க. காற்று போயிடும். காற்றுக்கும் போதே தூத்து விடுவாங்க. இப்போ என்ன தெரியுமா? காற்று இருக்கும் போதே தூத்துனா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். ஆட்சியில் இருக்கும் போது அடிச்சுக்கோ காற்றுல போய் அப்போ தூத்துவாங்க, மூட்டை கட்டுவாங்க, வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, அதை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அது அந்த காலம். இந்த காலத்தில் யார் உழைக்கிறாங்க? இந்த காலத்தில் மிஷின் வந்துருது, அது கொஞ்சம் வேலை செய்யுது கூட, அது வேற. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? இந்த பிள்ளைகள்லாம், உங்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகளெல்லாம் படிக்கணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், எல்லா வேலைக்கும் போகணும், பெரிய பெரிய விஞ்ஞானி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு இந்த ராமதாசும் நம்ம தலைவர் ஜே.கே. மணியும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள் பாடுபட்டுருக்கோம். நாங்கள் படிங்கோடு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் படிங்க. உங்கள் பேரன் பேத்திகள், உங்கள் பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் எல்லாம் படிங்கன்னு சொல்கிறேன். எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? குடிங்க அப்படின்னு ஒரு 2000 கொடுத்து ஒரு ஓட்டுக்கு வேலை பேசுகிற சீமான்கள். என்னது? இந்த பெரிய ஆளுங்க, பெரிய பணக்காரன், பெரிய ஆளுங்க. உங்களெல்லாம் ஒரு ஓட்டுக்கு 2000 அது அதிகமாக கூட போகும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. அது ஆயிரம் எங்கே தோணுது? அது கொள்ளடிச்ச படம் தான். அதனால் வாங்கிக்கோங்க. ஆனால் ஆமாம், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்க. ஆனால் ஓட்டு போட போது மட்டும் மாம்பழம் ஓட்டு போட மட்டும். அதனால் ஆமாம், இது நம்ம கோயில், திரௌபதி அம்மன் கோயில்.